ஹாய் கைஸ், திஸ் இஸ் மை செகண்ட் வீடியோ. டைம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணி ஆகுது. நேற்றெல்லாம் சுத்தமாக உடம்பே முடியல. கோல்டு வேறவா, சுத்தமாக தூங்கவே இல்லை. இப்போ தான் எழுந்திரிச்சேன். இப்போ என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று இருந்தது, அதை மிஸ் பண்ணிட்டேன். இதோட எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வருஷம் கஷ்டப்பட்டு இப்போ தான் ஒரு 29 பக்கம் இன்னாண்டு 29K வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த இன்டர்வியூவை மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற பசங்க வந்து அடிக்கடி இந்தமாரி ஹெல்த் ப்ராப்ளம் வரும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இருக்கும் இண்டஸ்ட்ரியில். ஏன்னா கண்டினியூஸாக வேலை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ரிப்பீட்டட் வேலை தான் இருக்கும். ஆனால் சம்டைம் இந்த வெயிட் தூக்குறது, வெல்டிங் அடிக்கிறது, அப்புறம் வந்து இந்த கிரைண்டிங் அடிக்கிறது, இந்தமாரி ஒர்க்கெல்லாம் நிறைய இருக்குமா. ஸோ அதனால் வந்து அடிக்கடி தண்ணி குடிக்க போக மாட்டானுங்க. அதனால் வந்து ஹெட்டேக்கு நிறைய ப்ராப்ளம் வரும், உடம்பு வலிலாம் நிறையவே இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி இருக்கும். ஏன்னா நேற்று தான் வந்து லாஸ்ட் டே, நீ நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. சுத்தமாகவே தூங்காமல் முடியாமல் போயிடுச்சு. பார்த்துக்கலாம், பரவாயில்ல. ரொம்ப கஷ்டம்தான் எங்கள் லைஃப்லாம் வந்து. எப்படின்னு சொல்கிறேன்னா, எங்கள் லைஃப் மீன்ஸு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற பசங்களோட லைஃபு. மேக்ஸிமம் வந்து ஐடிஐ டிப்ளமோ படித்த பசங்க தான் நிறைய பேர் அந்தமாரி ஒர்க் பண்ணுவானுங்க. ஆனால் இந்த நாங்கள் படுற கஷ்டத்துக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கிடைக்காது. ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 6 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். இப்போ வரைக்குமே என்னோடய சேலரி 25,000 தாண்டல மாதத்துக்கு. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 80% பசங்களுக்கு இதே பிரச்சனை தான். ஒரு 6 வருஷம் நீங்கள் யாரை வேணால் கேட்டு பாருங்கள், டிப்ளமோ படிக்கிற பசங்களை ஒரு 25,000, 24,000, 27,000, 28,000 அப்படி தான் சொல்லுவானுங்களே ஒரு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பசங்களுக்கு. ஏன்னு தெரில, ஆனால் அவங்களால தர முடியும். இண்டஸ்ட்ரீஸால் ஒரு ஆளுக்கு 50,000ன்றது வச்சா தாராளமாக தரலாம். 50,000 நான் கேட்கல, ஒரு 40K அந்தமாரி சம்திங் தாராளமாக தரலாம். ஆனால் தரமாட்டுறாங்க, ஏன்னே தெரில. அதாவது இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து ஒரு 500 மாற்றினா எப்படி காணாமல் போகுதுன்னு எங்களுக்கே தெரில. ஏன்னா பெட்ரோலே வந்து 100 ரூபா போயிடுது, அசால்ட்டாக போயிடுது. ஒரு நாளைக்கு 100 ரூபா பெட்ரோலே போயிடுது. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்ணும், இன்னும் எவ்வளோ செலவுகள் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை வந்து வீட்டில் பார்த்துக்கிட்டாங்க. அம்மா ஒரு நைட்டில் சுடு தண்ணி வச்சு தரதோ, டேப்லெட் எடுத்து கொடுக்குறதோ என்னை நைட்டில் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இதே வந்து நிறைய பசங்க வந்து ஊரை விட்டு இங்கே வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற பசங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்கானுங்க. அவனுங்க நிலமையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் மார்க் தான். ரொம்ப 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 கஷ்டம். ஒரு ரூமில் தனியாக நைட்டில் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுனாலோ, ரொம்ப முடியாமல் போயிடுச்சுனாலோ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட் பண்ணுவானுங்க. பட் அவனுங்களும் பாவம், அவனுங்களும் வேலைக்கு போய்ட்டு வந்து தூங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப பாவம் கைஸ். அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற பசங்கள்லாம் வந்து சேலரியும் கம்மி, ஒர்க்கும் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறது, ரூமுக்கு வர்றது, தூங்குறது, சாப்பிட்றது, திருப்பி வேலைக்கு போகிறது, ரூமுக்கு வர்றது, தூங்குறது, சாப்பிட்றது, இதே தான் ரொட்டீனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு 20 வருஷம் கழிச்சு, அதான் மேக்ஸிமம் ஒரு 20 வருஷம் கழிச்சு அவனுங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா அவனுங்க அடுத்தது என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்கிறது கொஷின் மார்க்கு தான். அதுக்கடுத்து அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னு சத்தியமாக தெரில. நானே என்ன பண்ணுவேன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஆனால் பார்ப்போம். லைஃப் எப்படியோ போய்கிட்டுருக்கு. எதுக்குடா படித்தோம், என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. அதனால் போகிற போக்கில் போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சில பசங்கன்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கும். இந்தமாதிரி டிப்ளமோ ஐடிஐ பசங்க, இந்தமாதிரி டிப்ளமோ ஐடிஐ முடித்த பசங்க வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கும். இவ்வளோ பேரோட வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போயிட்டுருக்குன்னே தெரில. நான் சொல்கிறது உண்மைனா, அந்த
இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற பசங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கமெண்ட் பாக்ஸை போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை.